முதுமைன்றது ஒரு அனுபவம். ஐயோ வருதே அப்படின்ற மாதிரி நினைக்கக்கூடாது, ரசிக்க கற்றுக்கணும். எப்போ நம்மளால் அதை ரசிக்க முடியும்? நம்மளுடைய உடல் ஆரோக்கியமாக இருந்தால் தான் அதை நம்ம ரசிக்க முடியும். இப்போ நிறையா பணம் சேமிச்சிருந்தோம்னா முதுமையில் அதை உபயோகப்படுத்துறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி தான் நம்ம எலும்போட ஸ்ட்ரென்த்தை இளமையில் கூட்டிக்கணும். அப்போ அதுக்கு என்ன பண்ணணும்? இந்த ஆஸ்டியோபோரோசிஸ் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தப்பாக நினைக்கிறாங்க, ஆண்களுக்கு வர்றதில்லை பெண்களுக்கு மட்டும்தான். அப்படி கிடையாது. பூங்காற்று நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் இளங்கோவன், சென்னையில் இருக்கிற ஃபார் ஆர்த்தோ நியூரோ ஹாஸ்பிட்டல்னு கொளத்தூரில் இருக்கிற ஹாஸ்பிட்டலோட சீஃப் ஆர்த்தோபெடிக் கன்சல்டன்ட் அண்ட் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜன். வாழ்க்கை தரம் பற்றிய விளக்கங்கள், முதுமை என்றால் என்ன, நம்ம எல்லாரும் முதுமையை அடைய போகிறோம், நம்ம அடையிற ஒரு சூழ்நிலை ஏற்படும். அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் நமக்கு ஏற்படக்கூடிய ஹெல்த் இஷ்யூஸ் என்னென்ன, எஸ்பெஷலி போன் அண்ட் ஜாயிண்ட் மசில் ரிலேட்டட் ஹெல்த் இஷ்யூஸ் என்னென்னன்ற பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். முதல்ல முதுமைன்றப்போ பார்த்தீங்கன்னா அது நம்ம எல்லாருக்குமே வரக்கூடியது. அது ஒரு அனுபவம் அப்படி வச்சுக்கோங்களேன். எப்படி நமக்கு இளமை ஒரு அனுபவமோ அதே மாதிரி முதுமைன்றதும் ஒரு அனுபவம். அதை நம்ம ரசிக்க கற்றுக்கணும். அதை நம்ம ஐயோ வருதே அப்படின்ற மாதிரி நினைக்கக்கூடாது, ரசிக்க கற்றுக்கணும். எப்போ நம்மளால் அதை ரசிக்க முடியும்? நம்மளுடைய உடல் ஆரோக்கியமாக இருந்தால் தான் அதை நம்ம ரசிக்க முடியும். ஸோ அந்த காலகட்டத்திலே நமக்கு உடல் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த முதுமையை அனுபவிக்கக்கூட முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுது. அவர்கள் இறக்க நேரிடுகிறது, வேறு காரணங்களால் அதை அனுபவிக்க முடியாமல் போகிறது. அந்த மாதிரி இருக்கிறப்போ அதை நம்ம அனுபவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையே நமக்கு அது ஒரு இறைவன் கொடுத்த வரம். அது அப்படி தான் நம்ம அதை திங்க் பண்ணணும். அதே சமயத்தில் நம்ம அதை ஒரு நல்ல விதமாக ஒரு சந்தோஷமாக அதை நம்ம எப்படி கழிக்கிறது அப்படிங்கிறதுக்கு முக்கியமான விஷயம் நம்மளுடைய ஹெல்த் நல்லா இருக்கணும். அதுதான் தான் முன்னாடியே ஒரு ப்ராவர்ப் சொல்லுவாங்களே, ஹெல்த் இஸ் வெல்த் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ப்ராவர்ப் மற்ற எந்த நேரங்களையும் விட நம்மளோட முதுமை பருவத்தில் தான் நமக்கு அது நல்லா பொருந்தும். நம்மளுடைய சொத்தே அந்த ஹெல்த் தான் நம்ம முதுமை பருவத்தில். ஸோ அதனால அதை பற்றி நான் பேசிக்காக சொல்கிறேன். நான் ஆர்த்தோ டாக்டர். ஸோ நான் பேசினேன்னா மூட்டு, எலும்பு, ஜாயிண்ட்டு இதை பற்றி தான் பேச போகிறேன் நான். ஸோ பொதுவாக நமக்கு இந்த மூட்டு, எலும்பு, மற்ற தசை நார்கள் இதெல்லாம் சேர்ந்தது தான் நமக்கு மொபிலிட்டி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இது நமக்கு முதுமையில் மொபிலிட்டி நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். மொபிலிட்டி அப்படின்னு என்னென்னா நம்ம நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, நடந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும், நம்மளுடைய தேவைகளை நாம் பூர்த்தி செய்ய வேண்டும்னா நம்ம நடக்க வேண்டியிருக்கும். இதுக்கெல்லாம் நம்மளுடைய மூட்டும், நம்மளுடைய எலும்பும், நம்மளுடைய தசை நார்களும் நன்றாக வேலை செய்ய வேண்டியது மிக மிக அவசியம். அப்படி இருந்தால் தான் நம்மளால் இதை செய்ய முடியும். முதுமையில் நம்ம மற்றதை பொறுத்துக்க முடியலாம். அதாவது இப்போ பெட் ரிடன் அப்படின்னு இருக்கிறது கூட நம்ம எப்படின்னா, இப்போ வேறு ஒரு வயிற்றில் ஒரு ப்ராப்ளம், இல்லை வேறு ஒரு பிரச்சனை, வேறு ஒரு உறுப்பில் ஒரு ப்ராப்ளம்னா கூட நம்ம அது ஓகே. பட் ஆனால் நடக்க முடியலை, ஒரு இடத்துக்கு போக முடியலை அப்படிங்கிறதுக்கு பாருங்கள், அது மிகப்பெரிய கஷ்டம். அதுக்கு இதுதான் தேவை. அப்போ நம்ம எலும்பை நல்லா வச்சுக்கணும் இல்லையா? எலும்பையும் நல்லா வச்சுக்கணும், மூட்டையும் நல்லா வச்சுக்கணும், நம்ம தசையும் நல்லா வச்சுக்கணும் இல்லையா? பொதுவாக பார்க்க போகிறது என்ன, சரி 1000 பிரச்சனை வருது அந்த நேரத்தில். பட் பொதுவாக நம்ம என்ன இது பண்ணோம் அப்படின்னா, மெயினாக மூட்டு தேய்மானம், எலும்பை பொறுத்த வரைக்கும் ஆஸ்டியோபோரோசிஸ்ன்னு சொல்லக்கூடிய மூட்டில் ஏற்படக்கூடிய அந்த ஒரு மென்மைத்தன்மை, அதை தான் ஆஸ்டியோபோரோசிஸ்ன்னு சொல்கிறோம் நம்ம. இது ரெண்டுமே வயதுனால, முதுமையினால் ஏற்படக்கூடியது. இந்த ஆஸ்டியோபோரோசிஸ் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தப்பாக நினைக்கிறாங்க, ஆண்களுக்கு வர்றதில்லை பெண்களுக்கு மட்டும்தான். அப்படி கிடையாது. ஆண்களுக்கும் அது வரும். பெண்களுக்கு பொதுவாக ஒரு 20% அந்த அளவில் ஆஸ்டியோபோரோசிஸ் இருக்குது உலக அளவில். அதேமாதிரி ஆண்களுக்கு ஒரு 4 to 5% இருக்குது. பெண்களுக்கு பொதுவாக மெனோபாஸ், அதாவது அவர்களுடைய அந்த முதுமை அடைகிற வயசில் மாதவிடாய் நின்று போய் வரக்கூடிய காலங்களில் அது வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ இதை நம்ம முன்னாடி இது பண்ணிக்கணும். இந்த ஆஸ்டியோபோரோசிஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பேசிக் என்ன அப்படின்னா, நம்ம எலும்பு பார்த்திங்கன்னா இட்ஸ் அ டைனமிக் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவோம். டைனமிக் அப்படின்னா என்ன, மாற்றங்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் எலும்பில். நம்ம இப்போ ஒரு கல்லும் ஹார்டாக தான் இருக்குது, எலும்பும் ஹார்டாக தான் இருக்குது. ரெண்டும் ஒன்றா கிடையாது. கல் அப்படியே தான் இருக்கும். எலும்பு என்னாகும், டைனமிக்னா மாற்றங்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் நமக்கு என்ன தேவை, என்னென்ன அவசியம், அதை பொறுத்து அது எலும்பு சின்னதாகவோ பெருசாகவோ அதை ரீமாடலிங்னு சொல்லுவோம். அந்த ரீமாடலிங் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். இது நடக்கிறதுக்கு என்ன தேவை, ஒரு பக்கம் எலும்பில் அதாவது தேவையில்லாத பாகங்கள் குறைக்கப்படுகின்றன, இன்னொரு பக்கம் தேவையான பாகங்கள் அதிகரிக்கப்படுகிறது. இதை ரிசாப்ஷன்னு சொல்லுவோம், போன் ஃபார்மேஷன்னு சொல்லுவோம். ஸோ இந்த ரிசாப்ஷன், போன் ஃபார்மேஷன், அதாவது இது நம்மளை ஒரு உதாரணத்தை வச்சுக்கிட்டிங்கன்னா, நம்ம பணம் சேகரிக்கிறத வச்சுக்கலாம். எலும்பு நம்ம ஆஸ்டியோபோரோஸ் வராமல் தடுக்கணும்னா, இளம் வயதில் நம்ம இப்போ பணம் சேமிக்கிறோம் இல்லையா, அதுக்கப்புறம் முதுமையில் அதை உபயோகப்படுத்துகிறோம். எப்படி, இப்போ நிறையா பணம் சேமிச்சிருந்தோம்னா முதுமையில் அதை உபயோகப்படுத்துறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். கொஞ்சமான பணம் சேமித்து வச்சோம்னா முதுமையில் அதை உபயோகப்படுத்துறது அதுக்கேற்ற மாதிரி தான் பண்ண முடியும். அதே மாதிரி தான்
நம்ம எலும்போட ஸ்ட்ரென்த்தை இளமையில் கூட்டிக்கணும். அப்போ அதுக்கு என்ன பண்ணணும்? எக்ஸசைஸ், வாக்கிங் அந்த மாதிரியெல்லாம் பண்ணுறது மூலமாக, நம்மளுடைய வாழ்க்கை நடைமுறையை மாற்றுறது மூலமாக, சில பொருள்களை உட்கொள்கிறது மூலமாக நார்மலாக அதை கொண்டு வர முடியும். முதுமை அடைகிறப்போ நமக்கு வந்து அந்த எலும்பு தொந்தரவு கூடாமல் இருக்கிற காரணம் என்னென்னா, நம்ம அந்த எலும்பு அப்போவே நம்ம வந்து என்ன பண்ணி வச்சுருக்கிறோம், நம்ம அதை நல்லா வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணி வச்சுருக்கிறோம். ஸோ முதுமை வர்றப்போ அதுலேருந்து நம்ம எடுத்துக்கலாம். எப்படி பணத்தை சேர்த்து வச்சோம்னா செலவுக்கு இருந்து எடுக்கிறோம். ஸோ எவ்வளோக்குள்ளோ சேர்க்குறோமோ அவ்வளோக்குள்ளோ செலவு பண்ண முடியும். அதே மாதிரி எவ்வளோக்குள்ளோ நம்ம போன் மாஸ் சேர்க்குறோமோ அவ்வளோக்குள்ளோ அந்த போன் முதுமையில் வந்து நமக்கு வந்து நம்மளை விட்டு அது வந்து அந்த ரிசாப்ஷனுங்கிற மெத்தடில் அது குறைக்கப்பட்டாலும் நம்மளுடைய வாழ்க்கையை வந்து நம்ம ஹெல்த்தியாக வாழ்ந்துக்க முடியும், எலும்பை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்லாமல். ஸோ இப்போ இது வந்து நான் உங்களுக்கு வந்து ஒரு பேசிக் ஐடியா மாதிரி தான் கொடுத்துருக்கிறேன் நான். உங்களுடைய கேள்விகள் நிறையா இருக்கும் உங்களுக்கு. எலும்பு, மூட்டு, தசை நார்களை பற்றி வரக்கூடிய பிரச்சனைகளோ, அதாவது முதுமையில் ஏற்படக்கூடிய அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளோ, அதை எப்படி பாதுகாக்கிறது அப்படிங்கிற கேள்விகளோ உங்கள் மனசில் இருக்கும். அப்படி இருந்ததுன்னா நீங்கள் அதை கேளுங்க, அதுக்கு நான் பதில் அளிக்கிறேன். நான் பூங்காற்று இது நாளைய நல் வாழ்விற்கான வழிகாட்டி. தொடர்ந்து எங்களோட வீடியோக்களை பார்க்குறதுக்கு பூங்காற்று சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஃபாலோ பண்ணிடுங்க.